இனிமே என்னோட ரகசியங்கள் ஒவ்வொன்றா உனக்கு தெரிய வரும்போது என் மேல கோபப்பட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. மித்ரன், நீ என்ன சொல்ல வர? ரகசியம்னா அது வேற மாதிரி இருக்குமோ? ஒருவேளை வெளியே உனக்கு வேற ஏதாவது ஒரு குடும்பம், பொண்டாட்டி, குழந்தைங்கன்னு யாராவது இருக்காங்களா? அப்படி மட்டும் ஏதாவது இருந்தா இந்த ரூபாலி உன்னை சாகுற வரைக்கும் மன்னிக்கவே மாட்டா. தங்கள் வீட்டில் செருப்பை துடைத்த செய்த அவமானங்களை எல்லாம் தாங்கிய அந்த ஏழை வேலைக்கார மருமகனின் முன்னால் இன்று இந்த நாட்டின் ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் கைகளை கட்டி கொண்டு நிற்கிறது. புகழேந்தியின் கால்கள் நடுங்கின. அவன் அப்படியே மண்டியிட்டு தவழ்ந்து கொண்டே மித்ரனின் காலடிக்கு வந்தான். அங்கிருந்த ஒவ்வொருவரின் மனதிலும் இருந்த அதே கேள்வியை புகழேந்தி பயத்துடன் கேட்டான். சார், நிஜமாவே நீங்க யாரு? இந்தியாவின் டாப் கோடீஸ்வரன் புகழேந்தி கிருஷ்ணாவின் மகன் சரண். இப்படி கேட்டதும் ரூபாலி அதிர்ந்து போனாள். அவளுக்கு தலையே சுற்றியது. நடுங்கும் கண்களோடு அவள் தன் கணவன் மித்ரனை பார்த்தாள். சரியான பயந்தாங்கோலி. வெறும் பேருக்கு தான் ஹஸ்பண்ட். யூஸ்லெஸ் ஃபெலோ. பேரழகியான ரூபாலிக்கு அவளுடைய தாத்தா எதற்கும் உதவாத மித்ரனை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தார். பாக்கெட்டில் 10 பைசா இல்லாதவனை மருமகன் என்று அறிவிக்க ரூபாலியின் பெற்றோர்களுக்கு அவமானமாக இருந்தது. அதனால் அவர்கள் தங்கள் மகளுக்கு நடந்த திருமணத்தையே உலகத்திடமிருந்து மறைத்தனர். மித்ரனை வீட்டு வேலைக்காரர்களை விட கேவலமாக நடத்த ஆரம்பித்தனர். முட்டாள், எங்கடா போய் தொலைஞ்ச? சோம்பேறி கழுத, வீட்டு வேலையை கூட ஒழுங்கா பண்ண துப்பில்ல. கடந்த 3 வருடங்களாக அந்த அவமானங்களை எல்லாம் பொறுத்துக் கொண்டு மித்ரன் வீட்டில் அனைத்து வேலைகளையும் செய்து வந்தான். அதற்கு காரணம் தான் உயிராய் காதலிக்கும் ரூபாலியின் அருகிலேயே இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். ஆனால் 3 ஆண்டுகளாக மித்ரன் ரூபாலியின் கட்டிலுக்கு கீழே தரையில் தான் தூங்கினான். ரூபாலி மித்ரனை ஒரு அப்பாவி என்றும் தன்னை நிமிர்ந்து கூட பார்க்க தயங்கும் ஒரு சாதாரண இளைஞன் என்று நினைத்தாள். ஆனால் அவளுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருந்தது. இரவில் ரூபாலி கண்கள் மூடி தூங்கிய பிறகு மித்ரன் அவளையே மணிக்கணக்கில் ரசித்து பார்த்து கொண்டிருப்பான். அக்கா, நீ ஏன் இந்த உருப்படாதவன இன்னும் டிவோர்ஸ் பண்ணாம இருக்க? எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலையே ஸ்ரேயா. ரூபாலி, நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா உங்க தாத்தா நம்ம சொத்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டை விட்டே துரத்தி இருப்பாரு. நீங்க ஆடம்பரமா பெருசா வாழணும்னு முன்ன பின்ன தெரியாதவனை என் தலையில கட்டி வச்சிங்கல்ல, அப்ப அமைதியா இருங்க என்று சொல்லிவிட்டு அதற்கு மேல் பேச விருப்பமில்லாமல் ரூபாலி தன் தங்கையையும் மித்ரனையும் அழைத்துக் கொண்டு ஷாப்பிங் செய்ய கிளம்பினாள். அந்த பெரிய ஷோரூமில் இருந்த விற்பனை பெண் பல உடைகளை காட்டிவிட்டாள். ஒவ்வொரு முறையும் ரூபாலி ஒரு உடையை அணிந்து பார்க்கும் போதும் கண்ணாடியை பார்ப்பதற்கு முன்பாக மித்ரனின் முகத்தையே பார்ப்பாள். மித்ரனின் முகபாவனைகளே அந்த உடை அவளுக்கு பொருந்துகிறதா இல்லையா என்பதை சொல்லிவிடும். அப்போது ரூபாலி ஒரு கருப்பு நிற உடையை அணிந்து வந்தாள். அதை பார்த்ததும் மித்ரனின் முகம் பிரகாசம் அடைந்தது. ரூபாலி லேசாக புன்னகைத்துவிட்டு அந்த உடையே தேர்வு செய்தாள். இது என்ன விலை? மேடம், ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான். வாட்? நோ நோ, அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம். 5 லட்சம் ரூபாய் ட்ரெஸ் வாங்க தகுதி இல்லாதப்ப எதுக்கு இங்க வரணும்? ரூபாலியின் பார்வை அப்போது தன் மொபைலில் யாருக்கோ மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்த மித்ரன் மீது விழுந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த மாலின் முதன்மை அதிகாரியான ராஜ்குமார் அங்கே பதட்டத்துடன் ஓடி வந்தார். மேடம், இன்னைக்கு நம்ம மால்ல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை யாரு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு இதை ஃப்ரீயா கொடுக்குறோம். இதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்து போயினர். ராஜ்குமார் மிகுந்த மரியாதையுடன் மித்ரனை பார்த்தார். மேடம், இவர் யார்? இவர் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் மித்ரன். அதை கேட்டதும் மித்ரனின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஏனென்றால் கடந்த 3 வருடங்களில் முதன்முறையாக ரூபாலி அவனை ஹஸ்பண்ட் என்ற பொது இடத்தில் இன்ட்ரடியூஸ் செய்திருக்கிறாள். மேடம், இந்த 5 லட்சம் ட்ரெஸ்ஸோட சேர்த்து இந்த 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சூட்டும் காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா உங்களுக்கு கிடைக்கும். அது உங்க ஹஸ்பண்டுக்கு வாங்கிக்கோங்களேன். திரும்பி வரும் வழி முழுவதும் மித்ரனின் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டே இருந்தது. இவ்வளவு மகிழ்ச்சியாக மித்ரனை ரூபாலி இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. வீட்டிற்கு வந்ததும் மித்ரன் மீண்டும் தன் வேலைகளில் மூழ்கினான். ஆனால் ரூபாலியின் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் எழுந்திருந்தது. ஸ்ரேயா, ஒருவேளை இந்த ட்ரெஸ் எனக்கு மித்ரன் தான் வாங்கி தந்திருப்பானோ? அக்கா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? தினமும் கிழிஞ்ச துணியை போட்டுட்டு வெளியே போறவன் உனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பானா? ரூபாலியின் சோர்வான முகத்தை கண்ட மித்ரன் அமைதியாக அவளுக்காக ஒரு கோல்டு காஃபி தயாரித்துக் கொண்டு வந்தான். அதை ஒரு மடக்கு குடித்ததுமே ரூபாலியின் முகத்தில் நிம்மதி பரவியது. அவளது புன்னகையை கண்டு மித்ரனும் மகிழ்ந்தான். ஆனால் இவ்வளவு காஸ்ட்லியான உடைகளை எப்படி இலவசமாக கொடுப்பார்கள்? ரூபாலிக்கு ரகசியமாக இவ்வளவு பெரிய கிஃப்டை கொடுத்தது யார்? மறுநாள் ரூபாலியின் சித்தப்பா மகள் தான்யாவின் நிச்சயதார்த்தம் ஏற்பாடாக இருந்தது. ஆனால் பார்ட்டி ஹாலில் மித்ரன் மிகுந்த கவலையுடன் இருந்தான். ஏனெனில் ரூபாலி இன்னும் அங்கு வந்து சேரவில்லை. சில நிமிடத்தில் ரூபாலி திடீரென மிகவும் பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தாள். அவளது கைகளில் நகைக்கீறல்களும் கண்களில் கண்ணீரும் நிறைந்திருந்தன. அதை கண்டதும் மித்ரனின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அவன் உடனடியாக தன் சீக்ரெட் ஏஜென்சிக்கு போன் செய்தான். இன்னைக்கு முழுக்க என் ஒய்ஃப் எங்க இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற முழு டீடைல்ஸ் எனக்கு உடனே வேணும்.
சிறிது நேரத்தில் ரூபாலி அதே கருப்பு நிற உடையை அணிந்து கீழே வந்தாள். ஆனால் அவளது கண்களில் இருந்த வலியை மித்ரன் கவனித்தான். நான் வெயிட் பண்றேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. மித்ரன் அந்த காஸ்ட்லியான பிளாக் சூட்டை அணிந்து கீழே வந்தான். இருவரும் அந்த பார்ட்டி ஹாலுக்குள் நுழைந்ததும் அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டத்தின் பார்வையும் அவர்கள் மீதே நிலைத்தது. இன்று மித்ரனின் கம்பீரத்திற்கு முன்னால் ரூபாலியின் அழகே சற்று மங்கி போயிருந்தது. அப்போது அங்கிருந்த 2 ஆட்கள் ரூபாலியே தப்பான கண்ணோட்டத்துடன் முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் ரூபாலியின் கைகள் பயத்தில் நடுங்கின. மித்ரன் எதுவும் பேசாமல் அவளது கையை இறுக்கமாக பற்றிக் கொண்டு நடந்தான். ரூபாலி அதிர்ச்சியுடன் மித்ரனை நிமிர்ந்து பார்த்தாள். இன்று மித்ரனின் கண்களில் அந்த பழைய அப்பாவித்தனம் இல்லை, மாறாக ஒரு கம்பீரமும் வசீகரமும் தெரிந்தது. அவனது கைகளை பிடித்ததும் ரூபாலிக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு ஏற்பட்டது. அப்போது மித்ரனின் செல்போன் ஒலித்தது. சார், சரண் கிருஷ்ணான்னு ஒருத்தன் பிசினஸ் மீட்டிங்னு சொல்லி ரூபாலி மேடத்தை ஹோட்டலுக்கு வரவழைச்சிருக்கான். அங்க அவங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். ஆனா மேடம் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க சார். இதை கேட்டதும் மித்ரனுக்குள் கோபக்கனல் மூண்டது. அதே வினாடி அவனது போனுக்கு சில புகைப்படங்கள் வந்தன. மித்ரனுக்கு அதை பார்த்ததுமே எல்லாம் புரிந்துவிட்டது. இப்போது ரூபாலியை தப்பாக முறைத்து பார்த்துக் கொண்டிருப்பது அதே சரண் கிருஷ்ணாதான் என்று ரூபாலி அச்சத்தில் மித்ரனின் கைகளை அழுத்தினாள். மித்ரன், நாம இங்கிருந்து கிளம்பலாம். அவர்கள் அங்கிருந்து நகர முயன்ற போது சரண் கிருஷ்ணா முன்னால் வந்து அவர்களின் வழியை மறைத்தான். ஹாய் டார்லிங், உன் கூட ஒரு ராத்திரிக்கு என்ன ரேட்? ரூபாலியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. தன் ஏழை கணவனால் இவர்களை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்று அவள் நினைத்தாள். ஆனால் அடுத்த கணமே மித்ரனின் இரும்பு கை அந்த சரண் கிருஷ்ணாவின் நெஞ்சில் பலமாக தாக்கியது. ரூபாலி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சரணின் அடியாட்கள் ஓடிவர அடுத்த சில வினாடிகளில் மித்ரன் அவர்களின் எலும்புகளை முறித்து போட்டான். அந்த ஹால் முழுவதும் இரத்தக்கரையும் வலியால் அலரும் சத்தங்களும் மட்டுமே கேட்டன. இந்த ருத்ரதாண்டவத்தை கண்டு சரண் கிருஷ்ணா பயத்தில் நடுங்கினான். மித்ரன் அவனை நோக்கி முன்னேறி சென்றான். மித்ரன், உனக்கு என்னாச்சு? 3 வருஷத்துல உன்னை நான் இந்த அளவுக்கு கோவமா பார்த்ததே இல்லையே. 3 வருஷத்துல உன்னோட கண்ணுல நான் ஒரு சொட்டு கண்ணீரை கூட பார்த்ததில்லை ரூபாலி. உன்னை அழ வச்சவன நான் சும்மா விட மாட்டேன். மித்ரன் ஆக்ரோஷமாக சரணின் முகத்தில் மற்றொரு குத்தை விட்டான். அவனது 4 பற்கள் காற்றில் பறந்தன. கடந்த 3 வருடங்களாக மித்ரனை வேலைக்காரன் என்று கேவலப்படுத்திய ரூபாலியின் குடும்பத்தினர் இன்று அவனது இந்த அசுர அவதாரத்தை கண்டு நடுங்கி போயினர். ரூபாலி, அந்த மித்ரனை நிறுத்த சொல்லு. அவன் இப்ப மோதிட்டு இருக்கிறது மிஸ்டர் புகழேந்தியோட பையன் கிட்ட. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஊரே பத்தி எரியும். அவன் நிறுத்த மாட்டாமா. அவன் என் மேல உயிரையே வச்சிருக்கான். மித்ரனின் பார்வை ரூபாலியின் கைகளில் இருந்த நகக்கீரல்களின் மீது விழுந்தது. அவன் சரணின் கைகளை இறுக்கமாக பற்றினான். இந்த கையால தானே அவளை தொட்ட. மித்ரன் தன் முழு பலத்தையும் கொண்டு அவனது கையை அப்படியே திருக்கினான். சரணின் மரண ஓலம் அந்த இடத்தையே அதிர வைத்தது. அதே நேரத்தில் அந்த நகரத்தையே தன் பெயரால் நடுங்க வைக்கும் மாஃபியா கிங் புகழேந்தி அங்கே வந்து சேர்ந்தான். ஒட்டுமொத்த கூட்டத்தின் முன்னிலையிலும் தன் ஒரே மகன் அடிபட்டு துடிப்பதைக் கண்டு அவனது ரத்தம் கொதித்தது. ரூபாலி பயந்து போய் புகழேந்தியின் முன் வந்து நின்றாள். புகழேந்தி சார், இவர் என்னோட ஹஸ்பண்ட் தான். நான் உங்ககிட்ட மன்னிப்பு. உன்னோட தலை யார் முன்னாடியும் குனிய கூடாது ரூபாலி. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய் பரதேசி, எவ்வளவு திமிர்றா உனக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல நீயே என் காலில் விழுந்து என் ஷூவை நக்கி மன்னிப்பு கேட்ப பாரு. மித்ரன் லேசாக புன்னகைத்தான். ஆனால் அந்த புன்னகை மரண பயத்தை காட்டுவதாக இருந்தது. அவன் மெதுவாக முன்னேறி சென்று புகழேந்தியின் கோட் பாக்கெட்டில் இருந்த சிகாரை கையில் எடுத்தான். இல்ல புகழேந்தி, அடுத்த 5 நிமிஷத்துல நீதான் என் காலடியில் விழுந்து கிடக்க போற. புகழேந்தி கோபத்தில் மித்ரனை தாக்க பாய்ந்தான். ஆனால் அப்போது அவனது போன் அலறியது. சார், எல்லாம் முடிஞ்சு நம்மளோட 5 கேசினோ எம்பையரை சீல் வச்சு மூடிட்டாங்க. புகழேந்தியின் முகம் வெளுத்து போனது. அவன் அதிர்ச்சியுடன் மித்ரனை பார்த்தான். மித்ரன் லைட்டரால் அந்த சிகாரை பற்ற வைத்தான். அதற்குள் அவனது போனுக்கு 2வது அழைப்பு வந்தது. சார், நம்மளோட எல்லா கவர்மெண்ட் டெண்டர்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். அடுத்தடுத்து அழைப்புகள் வந்து கொண்டே இருக்க புகழேந்தியின் நெற்றியில் வேர்வை மழையாக கொட்டியது. அவனது ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்தது. புகழேந்தி பயத்துடன் மித்ரனை பார்த்தான். அப்போது அந்த ரிசார்ட்டுக்கு வெளியே அதிரடி சைரன் சத்தங்கள் கேட்டன. அடுத்தடுத்து 20க்கும் மேற்பட்ட கருப்பு நிற ஆடம்பர லக்ஸுரி கார்கள் வந்து நின்றன. அதிலிருந்து மாநிலத்தின் போலீஸ் கமிஷனர், மினிஸ்டர் மற்றும் பல உயர்மட்ட அதிகாரிகள் இறங்கி உள்ளே வந்தனர். அப்பப்பா, புகழேந்தி சாரோட பவரை பாத்தீங்களே. கமிஷனர்ல இருந்து மினிஸ்டர் வரைக்கும் எல்லாரும் நேர்ல வந்திருக்காங்க. ஆனால் அங்கே நடந்ததோ வேறு. மினிஸ்டரும் கமிஷனரும் புகழேந்தியை பொருட்டாகவே மதிக்கவில்லை. அவனை கடந்து சென்று அனைவரும் மித்ரனின் முன்னால் வந்து கைகளை கட்டிக்கொண்டு நின்றனர். அவர்கள் முகத்தில் வேர்வை கொட்டியது. சார், உங்க அடுத்த ஆர்டர் என்ன சார்? அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டத்தின் வாயும் பிளந்தது. ரூபாலியும் அவளது குடும்பத்தினரும் தங்களின் கண்களையே நம்ப முடியாமல் திகைத்து நின்றனர். தங்கள் வீட்டில் செருப்பை துடைத்த, செய்த அவமானங்களை எல்லாம் தாங்கிய அந்த ஏழை வேலைக்கார மருமகனின் முன்னால் இன்று இந்த நாட்டின் ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் கைகளை கட்டிக்கொண்டு நிற்கிறது.
புகழேந்தியின் கால்கள் நடுங்கின. அவன் அப்படியே மண்டியிட்டு தவிழ்ந்து கொண்டே மித்ரனின் காலடிக்கு வந்தான். அங்கிருந்த ஒவ்வொருவரின் மனதிலும் இருந்த அதே கேள்வியை புகழேந்தி பயத்துடன் கேட்டான். சார், நிஜமாவே நீங்க யாரு? மித்ரன் தன் சிகாரை ஒருமுறை ஆழ இழுத்து புகையை வெளியே தள்ளிவிட்டு புகழேந்தியின் முகத்தை பார்த்து கம்பீரமாக சொன்னான். தப்பான ஆளுகிட்ட மோதிட்ட புகழேந்தி, நான் தான் அவங்க எல்லாரையும் விழுங்க வந்த சூறாவளி. ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்தையும் தன் காலடியில் மண்டியிட வைத்த அந்த சைலண்ட் சூறாவளி மித்ரன். ரூபாலியின் குடும்பத்தினர் தன்னை இன்னும் ஒரு ஏழையாகவே நினைக்க வேண்டும் என்பதற்காக தன் கம்பீரத்தை மீண்டும் மறைத்துக் கொண்டான். ஆனால் அவனது இந்த அசுர அவதாரத்தை நேரில் பார்த்த ரூபாலியின் மனதில் இப்போது விடை தெரியாத 1000 கேள்விகள். மித்ரன், நிஜமாவே நீங்க யாரு? உங்களை ஒரு சாதாரண அப்பாவே வேலைக்காரன்னு நினைச்சனே. ரூபாலி, உன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வராம பார்த்துப்பவன்னு உன் தாத்தாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். இப்போதைக்கு நான் உன் புருஷன் மித்ரன் மட்டும்தான். மித்ரன் உண்மையை மறைத்தாலும் அவனது இந்த மாபெரும் ரகசியத்தின் பின்னணி என்னவென்று அறியும் பெரி அந்த பார்ட்டி ஹாலில் இருந்த அவளது தங்கை ஸ்ரேயாவிற்கும் காளிதாஸ் மேன்ஷனின் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் அவளது குடும்பத்தினருக்கும் இன்னும் பல மடங்கு அதிகமானது. தன் பேரன்பிற்குரிய மனைவியின் குடும்பத்திற்காக கோடீஸ்வர சாம்ராஜ்யத்தின் வாரிசான மித்ரன் மீண்டும் ஒரு ஏழை வேலைக்காரனாக தன் ஐடென்டிட்டியை மாற்றிக்கொண்டு அந்த வாசலில் வந்து நின்றான். 3 வருஷமா ஒரு குடும்பத்தோட அவமானத்தையும் அவதூறையும் அமைதியா தாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மித்ரன் உண்மையிலேயே ஒரு ஏழையா, இல்ல 1000 கோடி சாம்ராஜ்யத்தோட வாரிசா? டேய் உதவாக்கற, எங்கடா போய் தொலைஞ்ச? என் சட்டை இன்னும் ஐயன் பண்ணலையா? இதோ மாமா, இப்பவே பண்ணிடுறேன். உருப்படாதவ, காலங்காத்தால எங்க போய் தொலைஞ்சா? இங்க என்னடா டைம் பாஸ் பண்ற? ஹஸ்பண்ட் வேலைக்கு ஆள் தேவைன்னு வெளியே ஒட்டிருந்த போஸ்டர் நீ கிளிக்கல, உன் தகுதியை கிழிச்சிருக்காங்க. மாப்பிள்ளனா என் தம்பி சசிகாந்தோட வருங்கால மருமான பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆடி கார் கிஃப்ட் கொடுத்திருக்கான். நீ இந்த வீட்டுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லியாவது வாங்கியிருப்பியா? போய் முதல்ல என் சட்டை அயன் பண்ணு. என்னை எல்லாம் மாமான்னு கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கேன்ல. கடந்த 3 வருடங்களாக இந்த வார்த்தைகளை எல்லாம் கல்லாக நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறான் மித்ரன். ஏன் அந்த வீட்டில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் அவனை மனிதனாக பார்த்தார். ரூபாலியின் தாத்தா ராகவன் ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருந்தார். அதனால் அவர் குடும்பமே அவர் மேல் கடும் கோபத்தில் இருந்தது. அந்த முடிவு என்னவென்றால் தன் செல்ல பேத்தி ரூபாலிக்கு ஒரு லோ கிளாஸ் பையனை திருமணம் செய்து வைத்ததுதான். ஏய் லோ கிளாஸ், இன்னைக்கு நாங்க ஷாப்பிங் போறோம். என் ட்ரெஸ்ஸையும் அக்காவோட ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணி வை. கேலி, கிண்டல், அவமானம் அவனுக்கு பழகி போன விஷயங்கள். ஆனால் ரூபாலியின் அறைக்குள் நடந்த சம்பவம் மட்டும் அவனது இதயத்தை வேகமாக துடிக்க வைத்தது. மித்ரன் பயந்து போய் தன் கண்களை 2 கைகளாலும் மூடிக்கொண்டு அவசரமாக வெளியே ஓடுகிறான். அவன் பதற்றத்தை பார்த்து ரூபாலி விழுந்து சிரிக்கிறாள். அப்போது ஸ்ரேயா உள்ளே நுழைகிறாள். அக்கா, நீங்க ஏன் அந்த லோ லைஃப்க்கு விவாகரத்து கொடுத்துட்டு இந்த நரகத்துல இருந்து வெளியே வரக்கூடாது? அவன் ஒரு ஒண்ணுத்துக்கும் உதவாத பிச்சைக்காரன். ஸ்ரேயா, எனக்கு கல்யாணம் நடந்தப்போ உங்க சொகுசு வாழ்க்கைக்காக தாத்தாவுக்கு பயந்து எல்லாரும் வாயை முடிக்கிட்டு சொத்துக்காக என் வாழ்க்கைய பணைய வச்சிங்கல்ல, இப்ப வந்து என்கிட்ட கேள்வி கேக்குறீங்களா? ரூபாலி, தாத்தாவோட கோபம் உனக்கு தெரியும் தானே? அன்னைக்கு மட்டும் நாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா இன்னைக்கு நாம எல்லாரும் நடுத்தருவுல நின்னுருப்போம். அதே நேரத்தில் மித்ரன் சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனது பழைய மொபைலுக்கு ஒரு SMS வருகிறது. அதில் 60,000 ரூபாய் டெபாசிட் ஆனதாக காட்டி அவனது மொத்த பேங்க் பேலன்ஸ் 1,20,00,000 ரூபாய் என்று காண்பிக்கிறது. சரியாக அப்போது அவனுக்கு ஒரு போன் கால் வருகிறது. மித்ரா, நீ நம்ம ஃபேமிலியோட கஷ்டமான கட்டுப்பாடுகள், பரீட்சைகள் எல்லாத்தையும் உன் உழைப்பால ஜெயிச்சிட்ட. நம்ம குடும்பத்தோட வாரிசான உன்னை வரவேற்க எல்லாரும் வெயிட் பண்றோம். தாத்தா உன்னை ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. இன்னிலிருந்து உன் மேல விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் நீக்கியாச்சு. மித்ரன் இத்தனை வருடங்களுக்கு பிறகு அந்த குரலை கேட்டு கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்க அப்படியே அழுது கொண்டே நிற்கிறான். இதை ஒளிந்திருந்து பார்க்கும் ஸ்ரேயா, கடந்த 3 வருஷமா ஒரு முறை கூட அழாத இந்த மனுஷன் இன்னைக்கு ஏன் இப்படி அழறா என்று சந்தேகத்துடன் பார்க்க ஆரம்பிக்கிறாள். உனக்கு என்ன ஆச்சு? திடீரென ஸ்ரேயாவின் குரலை கேட்டு மித்ரன் அதிர்ச்சியாகி சுயநினைவுக்கு வருகிறான். சந்தேகத்தின் முதல் விதை ஸ்ரேயாவின் மனதில் விழுந்தது. அடுத்த சில மணி நேரங்களில் அந்த சந்தேகம் புயலாக மாறப்போகிறது. மித்ரன் அந்த பக்கம் போனதும் ஸ்ரேயா அவசரமாக அவன் மொபைலை எடுத்து பார்க்கிறாள். அதில் அவன் அக்கவுண்ட் பேலன்ஸ் 1,20,00,000 ரூபாய் என இருப்பதை பார்த்து திகைத்து போகிறாள். பின் இது ஏதாவது ஸ்பாம் மெசேஜாக இருக்கும் என்று நக்கலாக சிரித்துவிட்டு போகிறாள். மேடம், இது எங்களோட நியூ கலெக்ஷன். இதோட விலை 15 லட்சம் ரூபாய். 15 லட்சமா? இல்ல, இவ்வளவு காஸ்ட்லி ட்ரெஸ் என்னால வாங்க முடியாது. எனக்கு வேற ஏதாச்சும் காட்டுங்க. தகுதி இல்லாதவங்க எல்லாம் எதுக்கு ஷாப்பிங் பண்ண வராங்களோ? எங்க நேரத்தை தான் வீணடிக்கிறாங்க. அங்கே வேறு சில கப்பல்ஸும் வந்திருந்தார்கள். அந்த சேல்ஸ் கேர்ள் சொன்னது அவர்கள் காதிலும் விழுந்து விட்டது. மற்ற ஊழியர்கள் அவர்களை கவனிப்பதில் பிஸியாக இருந்தார்கள். அந்த சேல்ஸ் கேர்ள் சொன்னதை கேட்டு மித்ரனுக்கு கடும் கோபம் வந்தது. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை.
நீ யார்கிட்ட தகுதியை பத்தி பேசுற? என் அக்கா ராகவன் காளிதாஸ் குரூப்போட வருங்கால சிஇஓ. ஸ்ரேயா, போதும் நிறுத்து. தாத்தா இன்னும் எனக்கு அந்த பதவியை கொடுக்கல. இப்போதைக்கு என் கார்டுல அவ்வளோ லிமிட் இல்ல. வா போலாம். அந்த சேல்ஸ் கேர்ள் ஸ்ரேயாவை ஏதோ ஒரு முட்டாளை போல பார்ப்பது போல பார்த்து சிரித்தாள். அப்போது மித்ரனின் போன் ஒலித்தது. மித்ரன் தன் பையிலிருந்து மொபைலை எடுத்ததும் அதை பார்த்து அந்த சேல்ஸ் கேர்ள் இன்னும் அதிகமாக கேலி செய்தாள். மித்ரன் பேசிக்கொண்டே வெளியே சென்று தன் ரகசிய போனில் யாருக்கோ கட்டளை எடுக்கிறான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த மாலின் மாபெரும் ஜாம்பவானும் ரகுபதி குரூப்பின் நம்பிக்கைக்குரிய மேலாளருமான ராஜ்குமார் உள்ளே வருகிறார். அவர் நேராக ரூபாலியிடம் வந்து ரேட்டிங் மற்றும் ஃபீட்பேக் குறித்து கேட்கிறார். சார், உங்க சேல்ஸ் கேர்ள் எங்களை பார்த்து தகுதி இல்லைன்னு அவமானப்படுத்துறான். என்ன தைரியம் உனக்கு? இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர தேவையில்லை. அப்போது அங்கே சென்னையின் மிகப்பெரிய பணக்காரரான கண்ணனின் மகள் ருத்ரா அதிக திமிருடன் குறுக்கிடுகிறாள். ஏற்கனவே அவளுக்கும் ரூபாலிக்கும் 7ஆம் பொருத்தம். மெஞ்சி போனா நீங்க சாதாரண மேனேஜர் தானே? தகுதி இல்லாத ஆளுங்களுக்காக இந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிடுவியா? ராஜ்குமார் சைகை காட்ட செக்யூரிட்டிகள் ருத்ராவை மாலிலிருந்து வெளியே தூக்கி எறிகிறார்கள். ருத்ரா அவமானத்தில் தன் தந்தை கண்ணனுக்கு போன் செய்து அழைக்கிறாள். மேனேஜர் ராஜ்குமாரின் பெயரை கேட்டதும் சென்னையின் மிகப்பெரிய பணக்காரரான ருத்ராவின் அப்பா கண்ணன் நடுநடுங்கி போகிறார். அவர்கிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தா மரியாதையா மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து முதல்ல கிளம்பு. மொபைல் ஸ்பீக்கரில் கண்ணனின் அந்த குரலை கேட்டு ருத்ரா மட்டுமல்ல, ரூபாலி, ஸ்ரேயா என அனைவரும் அதிர்ந்து போனார்கள். சிட்டியே பயந்து நடக்கும் கண்ணன் ஒரு சாதாரண மால் மேனேஜரை பார்த்து ஏன் பயப்படுகிறார் என யாருக்கும் புரியவில்லை. அப்போது ராஜ்குமாரை பார்த்து மித்ரன் ரகசியமாக தன் கண்ணை காட்டவும் அந்த 15 லட்சம் ரூபாய் ஆடையை ரூபாலிக்கு அவர் பரிசாக கொடுக்க முற்படுகிறார். மேடம், இது எங்க மாலோட லக்கி கஸ்டமர் சர்ப்ரைஸ் கிஃப்ட். இதை நீங்க வச்சுக்கணும். இல்ல சார், எனக்கு வேண்டாம். இவர்தான் என் ஹஸ்பண்ட் மித்ரன். இவருக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. கடந்த 3 வருடங்களாக வேலைக்காரனாக மட்டுமே பார்க்கப்பட்ட மித்ரனை ரூபாலி தன் கணவனாக அங்கே அடையாளப்படுத்திய போது அவளுக்குள் இருக்கும் மௌனமான காதல் வெளிப்பட்டது. ராஜ்குமாரும் மித்ரனும் ஒருவரை ஒருவர் தெரியாதவர்கள் போல தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். அப்போது ருத்ராவின் அப்பா கண்ணன் அங்கே ஓடி வந்து ராஜ்குமாரிடம் கைகளை கட்டிக்கொண்டு மிகவும் பணிவாக நடுங்கி கெஞ்சுகிறார். ஊரையே பயமுறுத்தும் தன் தந்தை ஏன் ஒரு சாதாரண மால் மேனேஜரை பார்த்து பயப்படுகிறார் என்று ருத்ரா முழிக்கிறாள். இந்த அத்தனை பிரச்சனைகளும் முடிந்து அனைவரும் கிளம்பும் போது மித்ரன் மட்டும் சுற்றுமுற்றும் பார்த்தபடி தனியே செல்ல ஸ்ரேயா அவனை சந்தேகத்தோடு பின்தொடர்கிறாள். மித்ரன் கார் பார்க்கிங் ஏரியாவில் நுழைய பின்னால் வந்த ஸ்ரேயா அங்கே கண்ட சீன் அவளை பேரதிர்ச்சியில் உறைய வைக்கிறது. அங்கே ஊர் உலகத்தையே மிரட்டும் மேனேஜர் ராஜ்குமார் கைகளை கட்டிக்கொண்டு மிக மிக பணிவாக தலையை குனிந்து மித்ரனுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். மித்ரன் தன் கையின் விரலை உயர்த்தி கம்பீரமான குரலில் ஏதோ கட்டளைகளை இட ராஜ்குமார் அதை எஸ் பாஸ் என்பது போல கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஸ்ரேயா ஒளிந்திருந்து இதை பார்த்து பயத்தில் உதறல் எடுத்து தனக்குள் முணுமுணுக்கிறாள். ஒட்டுமொத்த ஊரே பயப்படுற ருத்ராவோட அப்பாவே இந்த ராஜ்குமாரை பார்த்து பயப்படுறாரு. ஆனா இந்த ராஜ்குமார் எங்க வீட்டுல ஒரு பைசாவுக்கு கூட உதவாத என் அக்கா புருஷனை பார்த்து ஏன் கையை கட்டிட்டு பயந்து நடந்துறாரு? இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கு. இதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். பின் அன்று இரவு அந்த ஏசி அறையின் அமைதியை மித்ரனின் ஆழமான குரல் மெல்ல கலைத்தது. ஜன்னல் வழியாக ஊடுருவிய நிலவொளி அவன் முகத்தில் பாதி நிழலாகவும் பாதி ஒளியாகவும் விழுந்து அவனது அழகை இன்னும் அதிகப்படுத்தியது. ரூபாலி, மனுஷங்க எல்லாருமே ஒரு க்ளோஸ்ட் புக் மாதிரி தான். எனக்கும் சில ரகசியங்கள் இருக்கு, சில கடந்த கால பக்கங்கள் இருக்கு. ஆனா அந்த பக்கங்களை புரட்டுறதுக்கான சரியான நேரம் இன்னும் வரல. அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். அதுக்கான நேரம் வரும்போது நான் சொல்லாமலேயே எல்லா உண்மைகளும் உனக்கு தெரிய வரும். அது வரைக்கும் என் மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. எனக்குன்னு கடவுளா பார்த்து கொடுத்துருக்கிற பெரிய பொக்கிஷம் நீ. எந்த காரணத்துக்காகவும் உன்னை நான் இழந்துடக்கூடாது. அவனது குரலில் இருந்த அந்த அதிகாரம் கலந்த காதல் ரூபாலியை ஒரு கணம் சிலிர்க்க வைத்தது. ரூபாலியின் கண்கள் இப்போது மெல்ல கலங்க தொடங்கின. மித்ரன், கடந்த 3 வருஷமா நம்ம ஒரே வீட்டுல ஒன்னாதான் வாழறோம். ஒரு நாளாவது நீ காலையில எங்க போற, என்ன வேலை செய்யற, எவ்வளவு சம்பாதிக்கிறன்னு நான் உன்கிட்ட கேட்டு தொந்தரவு பண்ணது உண்டா? இல்லல. ஏன்னா உன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை வேற. மொத்த எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க கணவரை பத்தி அணுவா தெரிஞ்சுக்கிறது மாதிரி எனக்கும் என் புருஷனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்காதா? ஆனா உன்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் அதிகமாவே எதிர்பார்க்கிறேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீ என்கிட்ட எதையுமே கேட்டதில்ல, எதையும் எதிர்பார்த்ததில்ல. உன்னால எப்படி இவ்வளவு மென்மையா இருக்க முடியுதுன்னு தெரியல. என்னை பத்தி உனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு கூட எனக்கு தெரியல. என்னால உன்ன மாதிரி இருக்க முடியல மித்ரன். யார் சொன்னா உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு? உன்னை பத்தி ஒவ்வொரு அணுவும் எனக்கு தெரியும் ரூபாலி. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, என்னை பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரிய வரும். அப்போ உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும். சரி, உனக்கு வெளியில வேலை ஏதாவது தேடி கிடைக்கலன்னா என்கிட்ட சொல்லு. கௌரவம் பார்க்காம நம்ம கம்பெனிலேயே உனக்கு வேலை வாங்கி தரேன். நான் வேணும்னா
ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசி உனக்கு ஒரு நல்ல பொசிஷனை வாங்கி தரேன். மித்ரன் இதை கேட்டு மெலிதாக புன்னகைத்தான். ரூபாலி, உன் காதலுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் ஏற்கனவே ரகுபதி குரூப்ஸ்ல தான் வேலை செய்யறேன். இதை கேட்டதும் ரூபாலியின் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது போல இருந்தது. ரகுபதி குரூப்ஸ் இந்தியாவின் நம்பர் 1 நிறுவனம். அங்கே ஒரு வேலை கிடைப்பதை குதிரை கொம்பு. அவளது அதிர்ச்சியை ரசித்த மித்ரன் அவளது மென்மையான இரு கைகளையும் தன் கைகளில் ஏந்தி முத்தமிட்டு அவளை சிலிர்க்க வைத்தான். இனிமே என்னோட ரகசியங்கள் ஒவ்வொன்றா உனக்கு தெரிய வரும்போது என் மேல கோபப்பட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கூட. மித்ரன், நீ என்ன சொல்ல வர? ரகசியம்னா அது வேற மாதிரி இருக்குமோ? ஒருவேளை வெளியே உனக்கு வேற ஏதாவது ஒரு குடும்பம், பொண்டாட்டி, குழந்தைங்கன்னு யாராவது இருக்காங்களா? அப்படி மட்டும் ஏதாவது இருந்தா இந்த ரூபாலி உன்னை சாகுற வரைக்கும் மன்னிக்கவே மாட்டா. மித்ரனின் இதழ்களில் இப்போது ஒரு கம்பீரமான புன்னகை அரும்பியது. இந்த 3 வருஷத்துல நான் வேற எந்த பொண்ணுகிட்டையும் முகம் கொடுத்து கூட பேசினது கிடையாது ரூபாலி. நம்ம ராகவன் காளிதாஸ் குடும்பத்து ஆட்களை தவிர என் உலகத்துல வேற யாருமே இல்லை. என் உயிருள்ள வரைக்கும் என்னோட ஹார்ட் உனக்காக மட்டும்தான் துடிக்கும். பொண்ணுங்க விஷயத்தை தவிர நீ யாரையாவது கொலை பண்ணிட்டு என்கிட்ட வந்தா கூட நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். இது ரூபாலி காளிதாஸோட ப்ராமிஸ். இல்ல, இனிமே நான் மிஸ்ஸஸ் ரூபாலி மித்ரன். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வெளியே யாருக்கும் இப்போதைக்கு நம்ம உறவை பத்தி தெரிய வேண்டான்னு நினைக்கிறேன். இதை கேட்டதும் மித்ரனின் முகம் சட்டென்று ஒரு நொடியில் வாடியது. மித்ரன் தனக்குள் தன் புருஷன் ஏழை, ஒரு சாதாரண ஆள் என்கிற எண்ணம் இன்னும் அவள் மனதில் ஆழமாக இருக்கிறதோ, தன்னை வெளியே அறிமுகப்படுத்த அவள் வெட்கப்படுகிறாளோ என்று நினைத்தான். அவனது இந்த திடீர் முகமாற்றத்தை ரூபாலி கவனித்து விட்டாள். மித்ரன், நீ ஏழையா இருக்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா மத்தவங்க யாராவது உன்னை என்னோட சேர்த்து வச்சு ஏதாவது தப்பா பேசிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். யாராவது உன்னை தரக்குறைவா பேசினா என் மனசு வலிக்குது. அதை என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நம்ம குடும்பத்து ஆளுங்க உன்னை பத்தி பேசுற எதையும் நான் காது கொடுத்து கேட்கறதே இல்ல. உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இப்பதானே சொன்ன பொண்ணுங்க விஷயம் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு. ஆனா யாராவது திட்டம் போட்டு என்ன பொண்ணுங்க விஷயத்துல கோத்து விட பார்த்தா அப்போ நீ என்ன நம்புவியா இல்ல விட்டுட்டு போயிடுவியா? புத்தி கெட்டவனே, என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அது பொண்ணுங்க விஷயமா இருந்தாலும் சரி, உன் மேல எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப சந்தோஷமா? மித்ரனால் தன் மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. மித்ரன் உணர்ச்சி பெருக்கில் அவளை வாரி அணைத்துக் கொண்டான். அந்த அணைப்பில் இருந்த வலிமையும் வேகமும் ரூபாலியை திணறடித்தது. லூசு, என்ன கொல்றதுக்கு தான் பிளான் போடுறியா? இவ்ளோ வேகமா யாராவது கட்டி பிடிப்பாங்களா? மூச்சு முட்டுது. நம்ம வாழ்க்கையே இனிமேதான் தொடங்கணும். அதுக்குள்ள என்ன கொன்னுடுவியா? மித்ரன் சட்டென்று பதறி போய் அவளை விட்டு விலகினான். சரி ரூபாலி, நான் தெரியாம. ஹேய் இடியட், நான் உன் மேல கோவப்படல. இப்பதான் நம்ம மேரேஜ் லைஃப முறைப்படி தொடங்கலான்னு சொன்னேன். ஆனா எல்லாத்தையும் இன்னைக்கே பண்ண போறியா என்ன? நாளைக்கு நான் ஆபீஸ் போகணும், நேரமாச்சு. உன்னோட கம்பெனில எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா ரூபாலி? இப்பதானே நீ ரகுபதி குரூப்ல வேலை செய்யறதா சொன்ன. அங்க என்னாச்சு? ஆமா, ஆனா அங்க எனக்கு ஒரு நாளைக்கு 1.5-2 மணி நேரம் வேலை தான் இருக்கும். அதை நான் மேனேஜ் பண்ணிப்பேன். பாக்கி நேரத்தில் உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துக்கணும்னு எனக்கு தோணுது. வேணும்னா என்ன உன்னோட பர்சனல் அசிஸ்டண்டா வச்சுக்கோ. அசிஸ்டன்ட் வச்சுக்கிற அளவுக்கு நான் இன்னும் பெரிய இடத்துக்கு போகல மித்ரன். ஆனா நம்ம கம்பெனில உனக்கு கண்டிப்பா ஒரு மரியாதையான வேலையை வாங்கி தரேன். சரி வா, இப்ப தூங்கலாம். வழக்கம் போல மித்ரன் வார்ட்ரோபிற்கு சென்று தன் பழைய போர்வையை எடுக்கச் சென்றான். இடியட் இடியட், இப்போதானே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொன்ன. இன்னில இருந்து நீ தரையில படுக்க கூடாது. என் கூட பெட்லயே படுத்து தூங்கலாம். ரூபாலி வெட்கத்துடன் சொன்னதை மித்ரனால் அதை நம்பவே முடியவில்லை. மித்ரன் மெல்ல வந்து அவள் பக்கத்தில் அமர்ந்தான். ரூபாலி விளக்கை அணைத்துவிட்டு நைட் லாம்பை போட்டாள். அந்த மங்கலான சிவப்பு வெளிச்சத்தில் அவள் முகம் ஒரு தேவதையைப் போல இன்னும் அழகாக தெரிந்தது. மித்ரன் சற்றும் யோசிக்காமல் இருவருக்கும் இடையில் ஒரு பெரிய தலையணையை தடையாக வைத்தான். சரியாக அந்த தருணத்தில் சைட் டேபிளில் இருந்த அவனது மொபைல் அதிர தொடங்கியது. எடுத்து பார்த்தால் அது அவனது தாத்தா ஜெயராஜ் ரகுபதி. மித்ரன், சொல்லுங்க தாத்தா என்று பேசுவதற்குள் ரூபாலி போனை பிடுங்கினாள். ரூபாலி தன் தாத்தா ராகவன் என்று நினைத்து பேசினாள். ஆனால் உண்மையில் போன் செய்தது மித்ரனின் தாத்தா ஜெயராஜ் ரகுபதி. அந்த பக்கம் போனை வைத்த தாத்தாவின் முகம் 1000 வாட்ஸ் பல்பு போல மலர்ந்தது. தன் பேரன் ஒரு வழியாக தன் இல்லற வாழ்க்கையை தொடங்கிவிட்டான் என்ற நிம்மதி அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. போனை ஓரமாக வைத்துவிட்டு திரும்பிய போது இடையிலிருந்த அந்த தலையணையை அப்படியே தூக்கி தரையில் எறிந்தாள். ரூபாலி மித்ரனின் வலிமையான கைகளுக்குள் தஞ்சம் புகுந்தாள். அவளது மென்மையான தீண்டல் மித்ரனின் உடலில் ஒரு மின்னலை பாய்ச்சியது. இருவருக்குமே தூக்கம் வரவில்லை என்றாலும் அந்த நெருக்கம் அவர்களுக்குள் ஒரு மென்மையான உரையாடலை நடத்தியது. மித்ரன் தனக்குள், மித்ரன், நீ ஒரு நம்பர் 1 லூசுடா. இவ்வளவு ரொமான்டிக்கான நேரத்துல கண்ணை மூடிட்டு இருந்தியே என்று திட்டிக் கொண்டான். சிறிது நேரத்தில் இருவரும் தயாராகி கீழே ஹாலுக்கு வந்தனர். அங்கே அமர்ந்திருந்த இனியாவும் ஸ்ரேயாவும் இவர்களை பார்த்து அப்படியே வாயெடுத்து போயினர். ஸ்ரேயா, நான் கனவு காணலையே.
இவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணா வராங்க? அதுவும் இவ்வளவு சந்தோஷமா? அக்கா நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே பழையபடி ஏதோ சண்டைன்னு தான் புரியுது. நீ இன்னும் ஸ்மால் பேபி தான் ஸ்ரேயா. ரூபாலி முகத்தை பாரு, அவ கண்ணுல ஒரு புது ஸ்பார்க் தெரியுது. நேத்து நைட்டு உங்களுக்கு இடையில இருந்த அந்த தூரம் ஒரு வழியா குறைஞ்சிருக்கு. இவங்க 100% அவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டாங்க. இனி யாராலையும் இவங்கள பிரிக்க முடியாது. அக்கா எனக்கு பயமா இருக்கு. ஒரு பக்கம் விவேக் அத்தான் கௌரவமான இடத்துல இருக்காரு, ஆனா இந்த மித்ரன் அத்தான் இவரால நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட வீட்டுக்கு கூப்பிட முடியல. அவங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு வேலைக்காரன்னு சொல்லவா? ஸ்ரேயா, உண்மை என்னவோ அதை அப்படியே சொல்ல வேண்டியதானே. உன் ஃப்ரெண்டு மித்ரனை பத்தி சொல்லும்போது உனக்கு அவர் என்ன உறவோ அதை அப்படியே சொல்லு. என் அக்கா புருஷன் என் அத்தான்னு சொல்ல உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். அவர் யாருன்னு ஒரு நாள் இந்த உலகமே சொல்லும், அப்போ நீ ஆச்சரியப்படுவ. அத்தா, இன்னைக்கு நீங்க மார்னிங் ஒர்க் அவுட்டுக்கு வரல? நேற்று நைட் ரொம்ப டயர்டா? இன்னைக்கு ஈவினிங் நீங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ண வரணும். சாரிடா, ஈவினிங் நான் ஃப்ரீ தான். இனிமே நம்ம நைட்ல ஒர்க் அவுட் பண்ணலாம். அனைவரும் காலை உணவை முடித்துவிட்டு அவரவர் வேலைகளுக்கு புறப்பட்டனர். விஜயும் சித்ராவும் பார்ட்டி முடிந்து விடியற் காலை வந்ததால் இன்னும் எழுந்திருக்கவில்லை. தாத்தா தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். சந்தோஷ் மற்றும் ஸ்ரேயாவும் ஒரு டாக்ஸியில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தனர். ஒரு பரபரப்பான சிக்னலில் வண்டி நின்றபோது வரிசையாக விலையுயர்ந்த கருப்பு நிற சொகுசு கார்கள் அணிவகுத்து நின்றன. ஸ்ரேயா, இதுல ஒரு கார் நமக்கு கிடைச்சா கூட நம்ம தலையெழுத்தே மாறிடும்ல. திடீரென்று அந்த சொகுசு கார்களில் ஒன்று அவர்களின் டாக்ஸியை பயங்கரமான வேகத்தில் வழிமறித்து நின்றது. டாக்ஸி டிரைவர் பயத்தில் வண்டியை நிறுத்தினார். கார் கதவு திறக்கப்பட கையில் நவீன துப்பாக்கியுடன் ஒரு பாடிகார்டு இறங்கி வந்தார். பாடிகார்டு கட்டளையாக, எங்க பாஸ் உங்களை உடனே வர சொல்றாரு, பேசாம கிளம்புங்க என்று சொன்னார். சந்தோஷும் ஸ்ரேயாவும் நடுங்கி போயினர். அவர்கள் கண்களில் தெரிந்த அச்சம் அந்த இடத்தின் மௌனத்தை விட கொடூரமாக இருந்தது. அவர்களுக்கு முன்னால் நின்றிருந்த அந்த பாடிகார்டு ஒரு சிலையைப் போல எவ்வித சலனமும் இன்றி நின்றிருந்தார். கருப்பு நிற கண்ணாடி அணிந்திருந்த அவரது கண்களில் என்ன உணர்ச்சி இருக்கிறது என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. அவர் மெதுவாக தன் கைகளை அசைத்து அருகில் நின்றிருந்த மற்றொரு காரை காட்டினார். அந்த சைகையில் ஒரு கட்டளை இருந்தது. எதிர்த்து பேசாத, சொன்னதை செய் என்ற அதிகாரம் அதில் அப்பட்டமாக தெரிந்தது. சந்தோஷுக்கு தொண்டை வறண்டது. தப்பி ஓடலாம் என்று ஒரு நிமிடம் எண்ணினான். ஆனால் சுற்றிலும் நின்றிருந்த அந்த கருப்பு நிற கார்களும் கட்டுமஸ்தான ஆட்களும் அவனது துணிச்சலை வேரோடு கிள்ளி எறிந்தன. ஸ்ரேயா பயத்தில் சந்தோஷின் சட்டையை பிடித்துக் கொண்டாள். வேறு வழியின்றி இருவரும் மிரட்சியுடன் அந்த கருப்பு நிற சொகுசு புகாட்டி காரின் பின்னிருக்கையில் ஏறி அமர்ந்தனர். கதவு தானாக மூடிக்கொண்டது. அந்த சத்தம் அவர்களுக்கு ஒரு ஜெயில் கதவு மூடப்படுவது போன்ற உணர்வை தந்தது. காரின் உட்புறம் நுழைந்ததும் அவர்கள் இருவரும் ஒரு நிமிடம் திகைத்து போனார்கள். இதுவரை அவர்கள் எத்தனையோ சினிமாக்களில் பார்த்த பிரம்மாண்டம் இப்போது அவர்களின் கண்முன்னே நிஜமாக விரிந்திருந்தது. உயிருக்கு பயந்த நிலையிலும் அந்த ராஜமெத்தையை போன்ற மென்மையான லெதர் சீட்ஸ் அவர்களை தழுவின. காரின் உட்புற அலங்காரம் ஒரு அரண்மனை அறையை போல நேர்த்தியாக இருந்தது. நவீன தொழில்நுட்ப வசதிகள், சிறிய ஸ்கிரீன்ஸ், குளிர்சாதன வசதி என அனைத்தும் ஒரு சர்வதேச தரத்தில் இருந்தன. சந்தோஷ், இதெல்லாம் என்ன? இங்க என்ன நடக்குது? நாம எங்க போறோம்? சந்தோஷ் பதில் சொல்லவில்லை. காரின் என்ஜின் சத்தம் கூட கேட்காத வண்ணம் அத்தனை அமைதியாக கார் சென்றது. கார் வேகம் எடுப்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த சீன்கள் மின்னல் வேகத்தில் மறைந்தன. சந்தோஷ் ஒருவாறு தன் பதற்றத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு நடுங்கும் கைகளால் தன் பாக்கெட்டிலிருந்து மொபைலை எடுத்தான். யாரை அழைப்பது, யாரிடம் உதவி கேட்பது? அவனுக்கு முதலில் தோன்றிய முகம் அவனது அத்தான் மித்ரனுடையதுதான். அவன் உடனடியாக தன் அத்தான் மித்ரனுக்கு அழைப்பு விடுத்தான். போன் ரிங்காக தொடங்கியது. மறுமுனையில் மித்ரன் போனை அட்டன் செய்த வினாடி சீறி பாய்ந்து வந்த கார் திடீரென வரிசையாக அணிவகுத்து நின்றது. சந்தோஷ் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது அவன் கண்களில் தெரிந்த ஆச்சரியத்தை அவனால் வெளிப்படுத்த முடியாமல் வாயடைத்து போனான். அடக்கடவுளே, இது நம்ம காலேஜ்ல? ஆமாம், அவர்கள் நின்றது வேறு எங்கும் இல்லை. அவர்கள் தினமும் படிக்கச் செல்லும் அதே காலேஜின் பிரதான நுழைவாயிலில்தான். மாணவர்கள் ஒருவருக்கொருவர் வியப்புடன், யாரது, இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய கார்களுக்கு சொந்தக்காரர் யாரு என்று கிசுகிசுத்துக் கொண்டனர். என்ன சந்தோஷ், இன்னைக்கு வந்த கார் பிடிச்சிருக்கா? உனக்கு தினமும் இதே மாதிரி லிஃப்ட் வேணுமா? சந்தோஷுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் இதயம் வேகமாக துடித்தது. அத்தா, அப்போ இதெல்லாம் உங்க வேலைதானா? நீங்க எப்படி, உங்களுக்கு ஏது இவ்வளோ பெரிய கார்ஸ்? அந்த பாடிகார்ட்ஸ் யாரு? மித்ரனின் குரல் சட்டென மாறியது. அதில் ஒரு அதீத அதிகாரமும் அழுத்தமும் இருந்தது. சந்தோஷ், நான் ஏற்கனவே சொன்ன ரகசியங்களை போலவே இதுவும் நமக்குள்ளேயே இருக்கட்டும். எப்போ எது வெளியே வரணுமோ அப்போ வரும். தேவையில்லாத கேள்விகள் இப்போதைக்கு வேணாம். இப்போ கிளாஸுக்கு போ. கிளாஸ் முடிஞ்சதும் மற்றதை பேசலாம். மித்ரன் அழைப்பை துண்டித்த சில நிமிடங்களில் அவனது கார் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்றது. அந்த நுழைவாயிலில் இருந்த பெயர் பலகை விண்ணை தொடுவது போல உயர்ந்து நின்றது.
அதன் மீது பொன்னிற எழுத்துக்களில் ரகுபதி குரூப்ஸ் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. சாலையின் இருபுறமும் கண்ணை பறிக்கும் பசுமையான புல்வெளிகளும் அலங்கார பூங்காக்களும் விரிந்து கிடந்தன. அங்கிருந்த ஒவ்வொரு அணுவும் பணக்காரத்தனத்தையும் நேர்த்தியையும் பறைசாற்றியது. அவற்றை கடந்து சென்றால் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சான்றாக ஒரு வானுயர்ந்த கண்ணாடி கட்டிடம் நின்றது. அதன் பின்னால் வரிசையாக 8 முதல் 10 பிரம்மாண்டமான வேர்ஹவுசஸ் நவீன வசதிகளுடன் மின்னின. பருத்தியிலிருந்து உலகத்தரம் வாய்ந்த ஆடைகள் உற்பத்தியாகி உலக நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதியாகும் அந்த இடம்தான் உலக புகழ்பெற்ற ரகுபதி குரூப்ஸின் ஹெட் குவார்ட்டர்ஸ். இன்று மித்ரனின் கார் வந்து அந்த பேரரசின் வாசலில் நின்றது. அவன் காரிலிருந்து இறங்கிய போது அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் திகைத்து நின்றனர். அவன் முகத்தில் இப்போது ஒரு புதிய தெளிவு பிறந்தது. இத்தனை காலம் ஒரு சாதாரண ஆளாக ராகவன் காளிதாஸ் குடும்பத்தின் ஏளனங்களை சகித்துக் கொண்டு வாழ்ந்த அந்த இன்னசென்ட் அவதாரம் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளிப்பட துவங்கியது. அதே நேரத்தில் நகரின் மற்றொரு பகுதியில் இருந்த ராகவன் காளிதாஸ் குரூப்ஸ் அலுவலகத்திற்குள் ரூபாலி பரபரப்பாக நுழைந்தாள். இன்று அவளுக்கு ஏனோ மனதுக்குள் ஒரு விதமான உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. வழக்கமாக அலுவலகத்திற்கு வந்ததும் கிடைக்கும் அந்த மரியாதை இன்று குறைந்திருப்பது போல அவளுக்கு தோன்றியது. இன்று ஒரு முக்கிய போர்டு மீட்டிங் நடப்பது பற்றி அவளுக்கு திட்டமிட்டு தகவல் மறைக்கப்பட்டிருந்தது. வரவேற்பறையில் சில ஊழியர்கள் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்த போதுதான் அவளுக்கு விஷயம் காதில் விழுந்தது. என்னது, போர்டு மீட்டிங் இப்ப நடந்துட்டு இருக்கா? எனக்கு ஏன் சொல்லல? ரூபாலி, இது ஏதோ பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கு. நீ உள்ள போய் என்னன்னு கேளு. ரூபாலி வேக வேகமாக கான்ஃபரன்ஸ் ஹால் விரைந்தாள். அவள் கதவை திறந்து உள்ளே சென்ற போது அங்கே ஒரு விதமான நிசப்தம் நிலவியது. அங்கிருந்த எவர் முகத்திலும் அவளை கண்ட மகிழ்ச்சி இல்லை. மாறாக ஒரு விதமான எள்ளலும், நீ என்ன செய்ய போற என்பது போன்ற ஏளன பார்வையும் இருந்தது. ரூபாலியின் பார்வை நேராக CEO நாற்காலியை நோக்கி சென்றது. அங்கே அவளது தம்பி துருவ் காளிதாஸ் காலின் மேல் கால் போட்டுக்கொண்டு கையில் ஒரு சிகரெட் பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். அதை பார்த்ததும் ரூபாலிக்கு தலை சுற்றியது. சசிகாந்த் அங்கிளுக்கு பிறகு அந்த பதவி தகுதியின் அடிப்படையில் தனக்குத்தான் கிடைக்கும் என்று அவள் முழுமையாக நம்பியிருந்தாள். அவளுடைய இத்தனை வருட உழைப்பும் அந்த ஒரு நாற்காலியை நோக்கியதுதான். துருவ் அவளை பார்த்து ஆணவமாக சிரித்தான். வா அக்கா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். இனி இதுதான் உன் பொசிஷன் ரூபாலி, இதை படிச்சு பாரு என்று சொல்லிவிட்டு ஒரு டிமோஷன் லெட்டரை மேஜை மீது தூக்கி எறிந்தான். ரூபாலி கைகூச அந்த கடிதத்தை எடுத்தாள். அதை படித்ததும் அவள் கண்கள் கலங்கின. அவள் பதவியிறக்கம் செய்யப்பட்டிருந்தாள். கம்பெனியின் தூணாக இருந்த தலைமை மேலாளர் பதவியிலிருந்து அவள் நீக்கப்பட்டு ஒரு சாதாரண நிதி மேலாளராக மாற்றப்பட்டிருந்தாள். என்ன பைத்தியக்காரத்தான இது துருவ்? இந்த கம்பெனியோட லாபத்துக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு நைட்ல என்னோட உழைப்பையெல்லாம் இப்படி தூக்கி எறியறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன இந்த பதவியிலிருந்து நீக்க யாருக்கு துணிச்சல் வந்தது? அப்போது கான்ஃபரன்ஸ் ரூம் பின்னால் இருந்த அந்த தனி அறையிலிருந்து சசிகாந்த் ஆக்ரோஷமாக உள்ளே நுழைந்தார். நான் தான் நீக்கினேன். என்ன கேள்வி கேட்கறியா? அங்கிள், நீங்களா? ஆமா, நேத்து உன் உதவாக்கற புருஷன் என்னை எல்லார் முன்னாடி நிக்க வச்சு அவமானப்படுத்தினா. அது மட்டும் இல்லாம நீயும் மிஸ்டர் சேதுபதி மகனை ரெஸ்டாரண்ட்ல மதிக்கல. உன்னால இந்த கம்பெனிக்கு வரப்போற நஷ்டத்துக்கு இதுதான் தண்டனை. உன்கிட்ட ஷேர்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் உன்னை வேலையிலேயே வச்சிருக்கோம். இல்லனா இந்த நிமிஷம் உன்னை தெருவுல நிக்க வச்சிருப்பேன். CEO கனவை இன்னையோட மறந்துடு. தன் ரத்தமும் சதையுமான சொந்தங்களே தன் உழைப்பை சுரண்டிவிட்டு துரோகம் செய்ததை எண்ணி ரூபாலி உள்ளுக்குள் உடைந்து போனாள். அவளது கேபின் ஏற்கனவே பூட்டப்பட்டு அவளுடைய பொருட்கள் அனைத்தும் வெளியே வீசப்பட்டிருந்தன. கண்ணீர் அவளது கன்னங்களை நனைத்தது. ஆனால் அந்த அழுகை பலவீனத்தில் வந்தது அல்ல, ஆத்திரத்தில் வந்தது. அவள் சட்டென தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அங்கிருந்த ஒரு பேப்பரை எடுத்து விறுவிறுவென எழுதத் தொடங்கினாள். இது என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். பதவி இருக்கும் செஞ்சு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சீங்களா? இந்த ரூபாலிக்கு உழைக்க தான் தெரியும். உங்க கம்பெனியையும் இந்த துரோகத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் வெளியே போறேன். என்ன வேலையை விட்டு எடுத்ததுக்கு நீங்க எல்லாரும் ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. ஒரு தோல்வி அடைந்த பெண்ணாக இல்லாமல் நிமிர்ந்த நன்னடையோடு அவள் வெளியேறினாள். இனியா அவளுக்கு பின்னால் ஓடி வந்தாள். அதே வேளையில் மித்ரன் தன் தந்தை அபிராஜ் ரகுபதியின் அறைக்குள் நுழைந்தான். அந்த அறை ஒரு சிறிய கோட்டை போல இருந்தது. சுவர்களில் பழமையான ஓவியங்களும் அலமாரிகளில் சர்வதேச விருதுகளும் நிறைந்திருந்தன. மித்ரன் நடுக்கத்துடன் நின்றான். இது வெறும் தந்தை மகன் சந்திப்பு மட்டுமல்ல, 10 வருட பிரிவின் முடிவு. போனில் மிக தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பியவர் மகனை கண்டதும் பேச்சை துடித்துவிட்டு எழுந்து நின்றார். கால மாற்றத்திலும் அவரிடமிருந்த அந்த மிடுக்கும் கம்பீரமும் துளியும் குறையவில்லை. வெள்ளை நிற நரைத்த தலைமுடி அவருக்கு இன்னும் ஒரு அதிகாரத்தை கொடுத்தது. மித்ரன் மெதுவாக சென்று அவர் கால்களை தொட்டு வணங்கினான். இப்போ இதெல்லாம் எதுக்குப்பா? நீ நல்லா வளர்ந்துட்ட. கம் கிவ் மீ a hug என்று மித்ரனை அணைத்துக் கொண்டார். தந்தையின் அந்த அணைப்பில் கடந்த 10 வருடங்களாக அவன் சுமந்து வந்த எல்லா வலிகளும் தனிமையும் கண்ணீராக கரைந்து போயின. உன்னை எதுக்காக என்கிட்ட இருந்து தூரமா அனுப்புனேன்னு உனக்கே தெரியும். உன்னை ஒரு சிங்கக்குட்டியா மாத்தத்தான் அப்படி செஞ்சேன். அடிமட்டத்தில இருந்து உழைச்சி ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்கணும்னு நீ கத்துக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ என்னடானா
இப்படி ஒரு கோழை மாதிரி அழுதுட்டு இருக்க? என்று கேட்டு மகனின் கண்ணீரை துடைத்தார். அவர்கள் இருவரும் அமர்ந்து பழைய நினைவுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். மித்ரன் தான் கழித்த அந்த சாதாரண வாழ்க்கை, ரூபாலி மீதான அன்பு, ராகவன் காளிதாஸ் குடும்பத்தின் அடாவடித்தனம் என அனைத்தையும் பகிர்ந்து கொண்டான். பேசிக் கொண்டிருந்த போது மேஜை மீது இருந்த மித்ரனின் போன் இடைவிடாது அதிர்ந்தது. இனியாவிடமிருந்து 12 மிஸ்டு கால்ஸ் வந்திருந்தன. இதை கண்டதும் மித்ரனின் முகம் சட்டென கடுகெடுத்தது. இனியா இவ்வளவு முறை கூப்பிடுகிறாள் என்றால் நிச்சயம் ரூபாலிக்கு ஏதோ ஒரு ஆபத்து அல்லது அவள் மனம் நோக்கும்படி ஏதாவது நடந்திருக்கும். அபிராஜ் திரையில் இனியா என்ற பெயரை பார்த்து புன்னகையுடன், யாரு பாது, உன் ஒய்ஃபா என்று கேட்டார். மித்ரன் பதற்றத்துடன், அப்பா ஒரு நிமிஷம், ஏதோ அவசரம் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தள்ளி சென்று அழைப்பை ஏற்றான். மித்ரன், ரூபாலிக்கு பெரிய இன்ஜஸ்டிஸ் நடந்துருச்சு. அந்த துருவும் சசிகாந்தும் அவளை அசிங்கப்படுத்தி பதவியில இருந்து இறக்கிட்டாங்க. ரூபாலி இப்போ வேலையை ரிசைன் பண்ணிட்டு அழுதுட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அவளோட கேபினை பூட்டி அவளோட திங்ஸை வெளியே வீசிட்டாங்க. மித்ரன் போனை அவன் அழுத்தி பிடித்திருந்த விதம் அவன் எவ்வளவு ஆத்திரத்தில் இருக்கிறான் என்பதை காட்டியது. சரினியா, நீ அவ கூட வேறு, நான் பார்த்துக்கிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். மித்ரன் இப்போது தன் தந்தை அபிராஜை பார்த்தான். அவனது பார்வையில் இப்போது பணிவு இல்லை, ஒரு வேட்டைக்கு தயாராகும் புலியின் வேகம் இருந்தது. அப்பா, நீங்க கொடுத்த இந்த 10 வருஷ பயிற்சி முடிஞ்சது. இப்போ என் மனைவிக்கு நடந்த அவமானத்துக்கு நான் பதில் சொல்லணும். ராகவன் காளிதாஸ் குரூப்ஸ் இவ்வளவு நாளா என்ன சாதாரணமான ஒருத்தனா தான் பார்த்துருக்காங்க. இனிமே அவங்க பார்க்க போறது இந்த ரகுபதி குரூப்ஸின் வாரிசு மித்ரன் ரகுபதி. அபிராஜ் மகனின் தோளில் தட்டி, ஓ மித்ரா, உன்னோட பலம் என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்டு, உன்னை யாராலும் அசைக்க முடியாது என்று சொன்னார். மித்ரன் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான். அவனது ஒவ்வொரு அடியும் நிலத்தை அதிரச் செய்தது. தன் மனைவியின் கண்ணீருக்கு காரணமான ஒவ்வொருவரையும் கதறவிடாமல் விடப்போவதில்லை என்ற கர்ஜனை அவனுள் இருந்தது. மித்ரனுக்கு ரூபாலியை பற்றிய கவலை வாட்டியது. அவனும் ரூபாலியின் நம்பருக்கு முயற்சித்தான். ஆனால் அது தொடர்பு கொள்ளும் எல்லைக்கு அப்பால் இருந்தது. யாரிடம் கேட்பது? அவள் வீட்டில் இருக்கிறாளா, இல்லை வேறு எங்கேயாவது சென்றிருக்கிறாளா என்று அவனுக்கு புரியவில்லை. அப்போதுதான் அவனுக்கு சந்தோஷின் ஞாபகம் வர அவனுக்கு கால் செய்தான். ஆனால் அவன் எடுக்கவில்லை. பிறகு இனியாவின் எண்ணுக்கு அழைத்தான். அவளுக்கு போன் செய்து, ஒரு தடவை அத்தைக்கு கால் பண்ணி ரூபாலி ஒரு டாக்குமெண்ட் எடுக்க வீட்டுக்கு வரதா சொன்னான், வந்துட்டு கிளம்பிட்டாளான்னு கேளு என்று கவலையுடன் கேட்டான். ஏனென்றால் ரூபாலியின் வீட்டிலிருந்து ஆபீஸிற்கு 1/2 மணி நேர பயணம்தான். ஆனால் ரூபாலி ஆபீஸிலிருந்து கிளம்பி 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகியிருந்தது. மித்ரன் ராஜ்குமாருடன் கம்பெனியிலிருந்து கிளம்பி விட்டான். ரூபாலி எங்கு சென்றிருக்கிறாள் என்று தெரியாமல் டென்ஷனில் அவன் தவித்துக் கொண்டிருந்த போது அவனுடைய போன் அடித்தது. அது இனியாவின் அழைப்பு. ரூபாலி வீட்டிற்கு செல்லவில்லை என்று அவள் சொன்னாள். ரூபாலி எங்கே போயிருப்பாள் என்று மித்ரன் யோசித்துக் கொண்டிருந்த போது அவனுடைய அறையில் மாட்டியிருந்த தூத்துக்குடி கடற்கரையில் அவள் கடல் அலைகளை ரசித்துக் கொண்டிருக்கும் புகைப்படம் நினைவுக்கு வந்தது. ரூபாலி கடற்கரையில் கிடைத்துவிட வேண்டும் என்று அவன் மனதிற்குள் வேண்டிக் கொண்டான். ஒருவேளை அவள் அங்கே இல்லை என்றால் அவளை தேடுவதற்கு வேறு எந்த வழியும் அவனிடம் இல்லை. 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு அவன் கடற்கரையை அடைந்தான். சிறிது நேரத்தில் சற்று தூரத்தில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணின் மீது மித்ரனின் பார்வை பட்டது. அலைகள் வந்து நனைத்துச் சென்ற போதும் அதை பற்றிய எந்த உணர்வும் இல்லாமல் அந்த பெண் வெறுமன அமர்ந்திருந்தாள். அவளுடைய உடைகள் ஈரமாக இருந்தன. அந்த வெள்ளை மற்றும் நீல நிற உடை அவளுக்கு மிகவும் அழகாக இருந்தது. ரூபாலியை பார்த்ததும் தான் மித்ரனுக்கு உயிர் வந்தது. அவன் மெதுவாக சென்று அவள் அருகில் அமர்ந்தான். மித்ரன் நினைத்திருந்தால் ரூபாலியின் காலை ட்ரே செய்திருக்க முடியும். ஆனால் இப்போதே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது சரியல்ல என்று நினைத்தான். மித்ரன் தன் பக்கத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டு ரூபாலி அதிர்ச்சி அடைந்தாள். அவள் தன் பெரிய கண்களை சிமிட்டி மித்ரனை பார்த்தாள். அது அவளுக்கு ஒரு கனவு போல தோன்றியது. ஏனென்றால் அவள் எங்கே போகிறாள் என்று யாரிடமும் சொல்லவில்லை. பிறகு எப்படி மித்ரன் அவளை தேடி இங்கே வர முடியும்? உன்னோட பிரச்சனையை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நேற்று தான் அவன்கிட்ட சொன்னேனே, உனக்கு எப்போவாது எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுன்னு என்று மித்ரன் அமைதியான குரலில் சொன்னான். தன் பக்கத்தில் அமர்ந்திருப்பது மித்ரன் தானா என்று உறுதியானதும் ரூபாலி வேகமாக அவனை கட்டி அணைத்து சத்தமாக அழத் தொடங்கினாள். நான் என்னோட எல்லாத்தையும் இந்த கம்பெனிக்காக கொடுத்தேன். இந்த கம்பெனியை மேல கொண்டு வரதுக்காக நான் பகலா உழைச்சேன். ஆனா பதிலுக்கு என்ன கிடைச்சது? வெறும் டிமோஷன் தான். சித்தப்பா அந்த முட்டாள கம்பெனியோட சேர்மன் ஆக்கிட்டாரு. அவன் என்ன பெரிய இவன்னு தன்னை நினைச்சிட்டு இருக்கானான்னு தெரியல. ஆனா நான் மொத்த தப்பையும் அவன் மேல போட முடியாது. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற கம்பெனி என்னைக்குமே என்னோடது இல்லைன்னு நான் முன்கூட்டியே புரிஞ்சிருக்கணும். சித்தப்பா கிட்ட ஏற்கனவே எல்லா போர்டு மெம்பர்ஸையும் சேர்த்து 70% ஷேர் இருக்கும்போது அவர் ஏன் என்ன அந்த சேர்ல உட்கார வைக்க போறாரு? அவர் எப்பவுமே என்ன யூஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த முட்டாளுக்கு தான் இவ்ளோ நாளா அது புரியல. உனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சது நல்லதுதான். இதுவே 10 வருஷம் கழிச்சு நடந்திருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ உன்கிட்ட புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு கூட தைரியம் இருந்திருக்காது. இப்போ உனக்கு என்ன வயசாயிருச்சு? இந்த வயசுல இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். ஏன் நீ உன்னோட சொந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். மித்ரன் இவ்வளவு அன்பாக விளக்குவான் என்றும்
இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு எளிதாக பாசிட்டிவாக சொல்வான் என்றும் அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் புதிய நிறுவனம் தொடங்குவது என்றதும் ரூபாலி சிரிக்க ஆரம்பித்தாள். ஏனென்றால் அவளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர மித்ரன் அவளுடன் விளையாடுகிறான் என்று அவள் நினைத்தாள். இப்ப நான் நார்மல் ஆயிட்டேன். நீ என் கூட இனிமே விளையாட்டா பேச தேவையில்ல. ஆனா இந்த நேரத்துல நீ என் கூட இருக்கிறது எனக்கு நல்லா இருக்கு. நான் உன்கிட்ட எந்த ஜோக்கும் பண்ணல. ஏன்னா உன்னோட கம்பெனியும் உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய திறமை உன்கிட்ட இருக்கு. அப்புறம் எதுக்கு மற்றவங்களுக்காக உழைக்கணும்? அப்படியா? அப்போ நீ இந்த விஷயத்துல சீரியஸா இருக்கியா? அப்ப சொல்லு, இதெல்லாம் எப்படி நடக்கும்? உன் மூளையில என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நானும் கேக்குறேன். உன்னோட ஜவுளி நிறுவனம் ஆரம்பிக்க உனக்கு 80 கோடி ரூபாய் தேவைப்படும். ஒரு நல்ல இடத்துல ஓரளவுக்கு நல்ல நிலம் வாங்க 20 கோடி செலவாகும். மீதி 10 கோடியில் குடோன் கட்டிடலாம். ஒரு 20 கோடிக்கு மிஷினரிக்கு செலவாகும். 10 கோடி உனக்கு கம்பளி, பருத்தி நூல்னு மற்ற மூலப்பொருட்கள் வாங்க தேவைப்படும். இன்னொரு 10 கோடி வேலையாட்களோட சம்பளம், அப்புறம் அட்வான்ஸாக மூலப்பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும். மிச்சம் இருக்க 10 கோடியை நம்ம சேஃபாக வச்சுக்கணும். அது எமர்ஜென்சிக்கு எப்போ வேணாலும் யூஸ் ஆகும். மித்ரனின் கணக்கீட்டை கண்டு ரூபாலி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். மித்ரனை பார்த்தால் அவன் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று தோன்றவே இல்லை. இவ்வளவு துல்லியமாக ஒருவரால் எப்படி கணக்கிட முடியும்? உனக்கு இதை பத்தி எல்லாம் இவ்வளவு விவரமா எப்படி தெரியும்? அவளால் கூட இந்த கணக்கை சொல்லியிருக்க முடியாது. ஏனென்றால் அதற்கு முன் மிஷன்களின் விலையை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல விஷயங்களை அவள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் மித்ரன் அத்தனை விஷயங்களையும் இவ்வளவு எளிதாக சொல்லிவிட்டான். ரூபாலி யோசனையில் மூழ்கியிருப்பதை கவனித்த மித்ரன், உனக்கு என்னாச்சு என்று கவலையுடன் கேட்டான். ஒரு கம்பெனியை உருவாக்குறதுக்கு இவ்வளவு சிம்பிளா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ இவ்வளவு பணம் எங்கிருந்து வரும்னு உன்னால சொல்ல முடியுமா மிஸ்டர் ஹஸ்பண்ட்? பணத்தை பத்தி நீ கவலைப்படாத. நீ புது கம்பெனிக்கு ரெடியா இல்லையான்னு மட்டும் முடிவு பண்ணி என்கிட்ட சொல்லு என்று மித்ரனின் நடத்தை ரூபாலிக்கு புரியவே இல்லை. மித்ரனுக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் 10 ரூபாய் கூட என்கிட்ட கேட்டு வாங்குறவன் இன்னைக்கு இவ்வளோ பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்றானே என்று நினைத்த போது அவளுக்கு தலை சுற்றியது. முதல்ல நீ வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் இதை பத்தி என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் என்று மித்ரன் அமைதியான குரலில் கூறினான். இரவின் நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு ரூபாலியின் கார் அந்த வீட்டின் வாசலில் வந்து நின்றது. காரின் இன்ஜின் அணைந்த பிறகும் உள்ளே ஒரு கனத்த அமைதி நிலவியது. இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர். ஆனால் அவர்களை வரவேற்க அங்கு அன்பில்லை. மாறாக எரிமலை குழம்பாக காத்திருந்தாள் சித்ரா. எங்கடா இப்படி தைரியமா உள்ள வந்துட்டு இருக்க? நேத்து ராத்திரி நீ பண்ண கூத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட நிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறியா? உன்னால சசிகாந்த் அண்ணா எங்களை எவ்வளவு கேவலமா பேசினாரு தெரியுமா? ஒரு பொறுப்பில்லாதவனை வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டாரு. மித்ரன் வழக்கம் போல மௌனமாக நின்றான். அந்த மௌனம் பலவீனத்தால் வந்ததல்ல, அவன் சுமந்து கொண்டிருக்கும் ரகசியங்களால் வந்தது. ஆனால் சித்ரா அதை உணரவில்லை. ரூபாலியை இனிமே காளிதாஸ் குரூப்ல இருக்க விட மாட்டேன்னு அண்ணா சொல்லிட்டாரு. விஜய் எவ்வளவோ பேசி அவரை சமாதானப்படுத்த வேண்டியதா இருந்துச்சு. ஜெயில உனக்கு நல்லாவே கவனிப்பு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இருந்திருக்கலாம். எதுக்கு இங்க வந்த? மித்ரன் தலையை தாழ்த்தி கொண்டான். அவன் பேச நினைத்தால் உண்மைகள் சுடும். அது இந்த குடும்பத்தை சிதறடிக்கும் என்பது அவனுக்கு தெரியும். நீ தலை குனியறதால எங்க குடும்பத்துக்கு வந்த அவமானம் போயிடுமா? குனிஞ்ச தலையோடு நிக்கிற இந்த உருவத்தை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அப்பொழுது ஹாலுக்குள் புயலென நுழைந்தார் விஜய். அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. டேய், இங்க என்ன பண்ற? ஜெயில இருந்து வந்தவனுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. ஒரு குற்றவாளியை என் வீட்டு வாசப்படிக்குள்ள அனுமதிக்க முடியாது. முதல்ல உன் மூட்டை கட்டிட்டு எங்க வீட்டு விட்டு வெளியே போ. இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ரூபாலி பொறுமை இழந்தாள். அப்பா, நீங்க என்னப்பா பேசுறீங்க? யாரு சொன்னா இவர் ஜெயிலுக்கு போனார்னு? எதை வச்சு இவரை குற்றவாளின்னு சொல்றீங்க? நேத்து ராத்திரி இவர் என் கூட ரூம்ல தான் இருந்தாரு. அதுவும் இல்லாம நீங்க யாரு நினைச்சு பயப்படுறீங்களோ அந்த மிஸ்டர் சேதுபதியே நேத்து நம்ம வீட்டுக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. இது உங்களுக்கு தெரியுமா? என்ன விளையாடுறியா? அவர் எதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வர போறாரு? ரூபாலி, பொய் சொல்லவும் ஒரு அளவு வேண்டாமா? அவரோட ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? சென்னையில் அசைக்க முடியாத அதிகாரம் படைச்ச மனுஷன் அவர். அவங்க முன்னாடி நாமெல்லாம் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம் தான். அவர் வந்து மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னா ஊரே சிரிக்கும். அப்பா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனா நீங்களே மிஸ்டர் சேதுபதிக்கு கால் பண்ணுங்க. அவரோட பையன் அருணோட உடம்பு எப்படி இருக்குன்னு மட்டும் விசாரிங்க. அவர் பேசுற பதில வச்சு நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். விஜய் வேகமாக தன் போனை எடுத்து சேதுபதிக்கு அழைத்தார். சில நொடிகள் ரிங் சென்ற பிறகு மறுமுனையில் சேதுபதி காலை ஏற்றார். விஜய் தன் குரலை சரி செய்து கொண்டு, வணக்கம் சார், நான் விஜய் காளிதாஸ் பேசுறேன். உங்க பையன் அருண் உடம்பு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்க தான் கால் பண்ணேன் என்று இழுத்தார். அடுத்த நொடி போனின் ஸ்பீக்கரையும் தாண்டி சேதுபதியின் கர்ஜனை கேட்டது. யாரா நீ என் பையனை பத்தி கேட்க? எல்லாம் உன்னோட அந்த கேடுகட்ட மாப்பிள்ளையாலையும் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணாலையும் தான் என் பையனுக்கு இந்த நிலைமையில இருக்கா. நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். அந்த பொண்ணு என்ன பெரிய இவன் நினைப்பா? என்னையே மிரட்டுவாளா? ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் என்ன செய்யறன்னு பாரு. தெருவில் நிக்க வைக்கிறேன். போன் துண்டிக்கப்பட்டது. ஹாலில் ஒரு மரண அமைதி நிலவியது. ரூபாலிக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. நேற்று ராத்திரி காலில் விழுந்த மன்னிப்பு கேட்ட மனுஷனா இது?
இவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் எப்படி நிறம் மாற முடியும் என்று திகைத்தாள். அச்சோத்தி மாதிரி நிறம் மாறதுனா இதுதானா? நாம தான் அவர் பையன் மேல பாசத்துல தப்பு பண்ணிட்டோன்னு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு வந்தாருன்னு நினைச்சோம். ஆனா நம்ம கணிப்பு தப்பாயிருச்சு. இன்னும் நமக்கு ஆளுங்களை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியல என்று தனக்குள் நொந்து கொண்டாள். ஆத்திரம் தாங்காமல் ரூபாலி தன் அப்பாவின் கையிலிருந்து போனை பிடுங்கி மீண்டும் சேதுபதிக்கு அழைத்தாள். என்ன சார் புலரிட்டு இருக்கீங்க? நேத்து நீங்க தானே என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட கெஞ்சி மன்னிப்பு கேட்டீங்க. இப்ப என்னடானா போன்ல இப்படி மிரட்டுறீங்க? உங்களுக்கு 2 முகம் இருக்கா? நேத்து நடந்தது ஒரு விபத்துன்னு வச்சுக்கோ. ஆனா என் பையனுக்கு உடம்பு ஒரு தடவை சரியாகட்டும், அப்புறம் உங்க குடும்பத்தையே என்ன பண்றேன்னு பாரு. உங்க அழிவுக்கு நீங்களே நாள் குறிச்சுக்கோங்க. இனிமே உனக்கு எந்த கம்பெனிலையும் வேலை கிடைக்காது. உன் குடும்பம் நிம்மதியா இருக்காது. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. அருண் உங்க பையன் தான்னு நல்லாவே தெரியுது. அப்பனை போலவே புள்ளையும் இருக்கான். நீங்க இனிமே எனக்கு என்ன கெடுதல் செஞ்சிட முடியும்? இருக்கிற ஒரே ஒரு வேலையை தான் புடுங்கிட்டீங்க. அதைத்தான் நீங்க ஏற்கனவே உங்க ஆளுங்க மூலமா செஞ்சு முடிச்சிட்டீங்களே. இனிமே இழக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. ரூபாலி பேசும்போது அவளது குரலில் ஒரு நடுக்கம் இருப்பதை மித்ரன் கவனித்தான். அது பயம் அல்ல, ஒரு பெரிய மனிதனின் கீழ்த்தரமான குணத்தை பார்த்த அருவருப்பு. மித்ரன் மெதுவாக ரூபாலியின் கையில் இருந்த போனை வாங்கினான். அவனுடைய கண்கள் இப்போது எரிமலை போல சிவந்து போயிருந்தன. சேதுபதி. மித்ரனின் குரல் தாழ்வாக இருந்தாலும் அதில் ஒரு அதிகார தோரணை இருந்தது. உனக்கு திரும்பவும் ரூபாலியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு ஆசை போல இருக்கு. அதான் அவகிட்ட இவ்வளவு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. நான் கொடுத்த வாய்ப்பை நீயே கெடுத்துக்கிட்ட. இனிமே வர்றதை அனுபவிக்க தயாரா என்று கூறிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் காலை துண்டித்தான். மறுமுனையில் சேதுபதிக்கு கோபம் தலைக்கேறியது. ஒரு சாதாரணமானவன் தன்னை எச்சரிப்பதா? உண்மையில் மித்ரன் நேற்று இரவே சேதுபதியின் தொழில்களை முடக்கும் வேலைகளை தொடங்கியிருந்தான். ஆனால் சேதுபதி ஒரு தகப்பன் என்ற முறையில் தன் மகனுக்காக மன்னிப்பு கேட்க வந்தபோது மித்ரன் மனது மாறினான். அவனது சஸ்பென்ஷன் உத்தரவுகளையும் ரத்து செய்யப்பட்ட லைசன்ஸ்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தான். திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைத்தான். ஆனால் காலையில் மிஸ்டர் சேதுபதி தன் செல்வாக்கை சோதித்து பார்க்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளிலும் கால் செய்த போது, சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, எங்க தரப்புல இருந்து அப்படி எதுவும் இஷ்யூ பண்ணப்படல, யாரோ உங்களை பயமுறுத்திருக்காங்க என்று எல்லோரும் பணிவாக கூறிவிட்டார்கள். தன் அதிகாரம் இன்னும் அப்படியே இருப்பதாக நினைத்துக் கொண்ட சேதுபதி மித்ரன் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று முடிவு செய்துவிட்டார். அந்த தைரியத்தில் தான் இப்போது ரூபாலியிடம் எகிரினார். ஆனால் தான் சிப்பாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் மித்ரன் உண்மையில் இந்த ஆட்டத்தின் ராஜா என்பது அவருக்கு தெரியவில்லை. அவன் திரும்ப மன்னிப்பு கேட்டு வந்தா இந்த தடவை மன்னிக்காத. இந்த மாதிரி ஆளுங்க திருந்தவே மாட்டாங்க. முகத்துக்கு முன்னாடி ஒன்றும் முதுகுக்கு பின்னாடி ஒண்ணுமா பேசுவாங்க. இவங்களுக்கு தண்டனை தான் சரியான வழி. நீ என் பொண்ணுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்க? மிஸ்டர் சேதுபதி அவளோட கரியரையே காலி பண்ணிடுவாருன்னு உனக்கு தெரியுமா? நீ யாருடா அவரை மிரட்டுறதுக்கு? அப்புறம் ரூபாலி, நீ என்ன சொன்ன? உன் வேலையை அவங்க பிடுங்கிட்டாங்கண்ணா. என்ன நடக்குதுங்க? ரூபாலி பெருமூச்சு விட்டுவிட்டு கம்பெனியில் சசிகாந்த் செய்த வேலைகள், சேதுபதியின் தலையீடு என எல்லாவற்றையும் விவரமாக சொன்னாள். அப்போது ஹாலுக்குள் நுழைந்த தாத்தா பேச்சின் பாதையில் திகைத்து நின்றார். தன் அன்பு பேத்தியே தன் கம்பெனியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள், அதுவும் தன் சொந்த மகனால் என்பதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. அவர் தன் கர்ஜனை குரலில், யார் என் பேத்தியை கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பினது? யாருக்கு அந்த தைரியம் வந்திருக்குன்னு நானும் பார்க்கிறேன். இந்த காளிதாஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கு என்று கத்தினார். ரூபாலி தாத்தாவை பார்த்து தலையை தாழ்த்தினாள். சித்தப்பா தான் தாத்தா என்று கூறிவிட்டு ஆபீஸில் நடந்த அவமானங்கள் அனைத்தையும் விவரித்தாள். தாத்தாவின் கண்கள் கலங்கின. கோபம் ஒருபுறம் இருந்தாலும் தான் ரத்தம் சிந்தி உருவாக்கிய இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அந்த முட்டாள் சசிகாந்த் எப்படி நிர்வகிப்பான்? அழித்து விடுவானே என்ற வேதனை அவரை வாட்டியது. என் செல்லம், நீ கவலைப்படாத, நான் அந்த சசிகாந்துக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கிறேன். இப்போதே அவனை வர சொல்ல என்று உறுதியான குரலில் கூறினார். ரூபாலி அவர் கையை பிடித்துக் கொண்டாள். வேண்டாம் தாத்தா, இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க. எனக்கும் இனிமே அந்த கம்பெனில வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்ல. ரா பகலா உழைச்சேன், ரத்தமும் சதையுமா அந்த கம்பெனியை வளர்த்தேன். ஆனா இப்பதான் புரியுது, உழைப்பு என்னுடையது, அதிகாரம் சித்தப்பாவோடதுன்னு. நான் வேற ஒரு நல்ல கம்பெனில வேலையை தேடிக்கிறேன். உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு முன்னாடியே எத்தனையோ வெளிநாட்டு ஆஃபர்கள் வந்திருக்கு. நான் தான் முட்டாள் மாதிரி அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியை உயரத்துக்கு கொண்டு போகணும்னு கனவு கண்டேன். ஆனா நிஜம் வேறையா இருக்கு. அதனால அந்த கம்பெனியை விட்டதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல தாத்தா. அங்க என் திறமைக்கு மரியாதை இல்ல. ஆனா உங்க வாழ்க்கையோட முழு உழைப்பும் அங்கதான் இருக்குங்கிறது தான் என்னோட வருத்தம். தாத்தா, ராத்திரி ஆயிடுச்சு, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க என்று நம்பிக்கையுடன் கூறினாள். அவள் மித்ரனுக்கு சைகை காட்டிவிட்டு தன் அறைக்கு சென்றாள். மித்ரனும் அவள் பின்னால் சென்றான். விஜய் மற்றும் சித்ராவுக்குள் 1000 கேள்விகள் இருந்தாலும் தாத்தாவின் கோபத்திற்கு பயந்து அமைதியாக இருந்தார்கள். தாத்தாவும் தன் அறைக்கு சென்றார். ஆனால் இன்று அவர் கண்கள் உறக்கத்தை தழுவவில்லை. தன் வாரிசுகளுக்குள் இருக்கும் இந்த விரிசல் அவரை நிலைக்குலைய செய்தது. அறையில் மித்ரன் தோளில் ரூபாலி சாய்ந்திருந்தாள். இனிமே என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கியா? உண்மையிலேயே வேற வேலைக்கு போக போறியா? அது ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லை மித்ரன். திறமை இருக்கிறவனுக்கு உலகமே ஒரு மேடை தான்.
நான் வேற நல்ல கம்பெனில வேலையை தேடிக்கிறேன். என்னோட போர்ட்போலியோக்கு கண்டிப்பா பெரிய இடத்துலயே வேலை கிடைக்கும். நீ எனக்காக கவலைப்படாத. என்ன கீழே தள்ள நினைக்கிறவங்கள நான் நிறைய பார்த்துட்டேன். அவங்க ஒரு முறை தள்ளும் போதும் நான் இன்னும் வேகமா இழ கத்துக்கிட்டேன். அவங்க நினைக்கிற மாதிரி நான் பின்னாடி போக மாட்டேன். 2 அடி முன்னாடி தான் போவேன். மித்ரனுக்கு ரூபாலியின் அந்த வைராகியம் மிகவும் பிடித்திருந்தது. அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல, புயலிலும் அணையாத தீபம் என்று அவனுக்கு புரிந்தது. அவர்கள் இருவரும் உடைமாற்றிக்கொண்டு அந்த பாரமான மனநிலையுடன் இரவு உணவு சாப்பிட கீழே சென்றார்கள். டைனிங் டேபிளில் நிலவிய அந்த அமைதி ஏதோ ஒரு பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி போல இருந்தது. விஜய் காளிதாஸ் எரிமலை போல நின்றிருந்தார். அவர் கைகளில் மித்ரன், ரூபாலியின் ஆடைகள் பேக் செய்யப்பட்ட சூட்கேஸ்கள் இருந்தது. இரண்டையும் தூக்கி வீட்டு வாசலில் எறிந்தார். உங்களோட சேர்ந்து சேதுபதியோட பகையை என்னால சம்பாதிக்க முடியாது. இன்னையிலிருந்து இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் கிடையாது. வெளியே போய் தொலைங்க. ரூபாலி அதிர்ந்து போனாள். ஆனால் அவளுக்குள் இருந்த வைராக்கியம் அவளை எதுவும் பேசாமல் மித்ரன் கையை பிடித்துக் கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். கொட்டும் மழையில் இருவரும் நடுத்தருவில் நின்றிருந்தனர். அப்போது அவர்களை சுற்றி 3 கார்களில் முகமுடி அணிந்த மர்ம நபர்கள் வந்து இறங்கினர். அவர்கள் அனைவரின் கைகளிலும் மிஷின் கன் இருந்தது. ஒரு காருக்குள்ளிருந்து குரூர புன்னகையுடன் சேதுபதி மித்ரனையும் ரூபாலியையும் பார்த்தார். ரூபாலி பயத்தில் மித்ரன் பின்னால் வந்து பயந்து நின்றாள். அந்த முகமுடி ஆசாமிகள் அவர்களை சுற்றி வளைத்து துப்பாக்கியால் குறிவைத்தனர். அவர்கள் அனைவரும் சேதுபதியின் உத்தரவுக்காக காத்திருந்தனர். வானம் இடியும் மின்னலுமாக கொட்டி தீர்த்தது. சேதுபதியின் ஆட்கள் மித்ரன் மற்றும் ரூபாலியை கொன்று விடுவார்களா? மித்ரனின் ரகசிய படை அவனை காப்பாற்ற வருவார்களா? இந்த இக்கட்டிலிருந்து மித்ரன் மற்றும் ரூபாலி எப்படி தப்பிக்கப் போகிறார்கள்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.